அப்புறம் நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என் உயிரை விடணுமா துர்கா? நீ சொல்லு. அப்படிலாம் நடக்காது ரிஷி சார். போலாம் வாங்க. துர்கா, இந்த கல்யாணத்தை நிறுத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உள்ள போனதும் மயக்கம் போட்டு விழுந்துரு. இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வரைக்கும் கண்ணு முழிச்சிடாத. மயக்கம் வந்த மாதிரி நடிச்சுதான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும். இவங்களுக்கு தான் இந்த மாலையா? இவ்வளவு நேரமும் என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தீங்கல்ல? என்ன நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் தானே நினைச்சேன். எனக்கு ரொம்ப ஆசைதான். ஆனா நான் உனக்காக பல ஜென்மங்களா காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கல்யாணத்தை இந்த அளவுக்கு சிம்பிளா போய் நடத்தோம்னா அப்படியே உலகமே திரும்பி பாக்குற மாதிரி அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமா நடத்துவேன். சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் நம்பி தானே வந்த? டேய், ஊரே உங்களை தான் பாக்குது. ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் போதும், சீக்கிரம் வா, நல்ல நேரம் முடியுதுக்குள்ள. சார் வேற டென்ஷன் ஆறாருல. ஓ ஓகே, லெட்ஸ் கோ. சீக்கிரம் உள்ள வாடா. Young boy, congrats. Thank you. Both of you. வெக்கம். பேபி, எல்லா வருஷமும் ஒரே மாப்பிளையா பேபி? இந்த வருஷமா தான் மாத்தலாம்ல? போ பேபி. நான் ரெடி, நீ ரெடியா? ஹேய் பேபி, நீ ரவுடி பேபி நீ. துர்கா, எங்க தாத்தா பாட்டி கல்யாணம் இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் நடந்துச்சு. அதனால ஒவ்வொரு கல்யாண நாள் அன்னைக்கும் இங்க வந்து மாலை மாத்திப்பாங்க. இங்க பாருங்க. Congrats, young couple. Congrats baby. Thank you. Baby, ஒரு செல்ஃபி? ஓகே. கிச்சாக். செல்ஃபி போஸ். அவளையும் கூப்பிடு. துர்கா வா. வா வா. கூப்பிடுங்க. ஓவரா பண்ணுவா. வாமா வா. அப்படி வா. வாமா. எடு. ஓகே. எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் போகணும். வந்துருங்க. கண்டிப்பா வந்துரும். Thank you young boy. போலாமா? போலாம். ஒத்துமையா இருக்காங்கல்ல? வாங்க. பேபி வா பேபி. தாத்தா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஐயா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. ஏய், அடுத்த முறை நான் உன்னை பாக்கும்போது கழுத்துல தாலி இருக்கணும், புரிஞ்சுதா? நான் இப்போ ரெடி. அவன் தான் பயப்படுறான். டேய், அவசரப்பட்டு தாலியை கட்டிவிடாதா. அப்புறம் காலம் முழுக்க என்ன மாதிரி அடிமையா தான் இருக்கணும். சம்பந்தமா பார்த்து இல்ல, இந்த வயசுல இந்த இடி இடிக்கிறா. வா துர்கா, நம்ம ரெண்டு பேரும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். தனித்தனியா போய் வாங்கிக்கலாம். ஹலோ. ரிஷி சார் தள்ளி இருக்கிறப்பவே போய் ஆசீர்வாதம் வாங்கிட வேண்டியதுதான். இல்லனா ஜோடியா போய் வாங்கணும். அப்புறம் எல்லாரும் லவ்வர்ஸ்னு கிண்டல் பண்ணுவாங்க. எங்களை ஆசீர்வாதம் பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. தப்புச்சண்டா சாமி. உங்க கல்யாணத்தை எப்ப வச்சிருக்கீங்க? பாட்டி, நான் ஆபீஸ் போயிட்டு டீடைல்ஸ் சொல்றேன். ஓகே. இப்ப போய் ஆசீர்வாதம் வாங்கிட வேண்டியதுதான். ஏய் நில்லு, எங்க போன அந்த ரவுடி பையன்? தெரியலம்மா.
தெரியலையா? இந்த பசங்களுக்கு பொண்ணுங்களை தவிக்க விட்டு போறதே பொழப்பா போச்சுமா. ஆம்பளைங்க என்ன 1008 வேலை இருக்கும். 24 hours லவர் கூட பின்னால சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? ஐயோ, நான் ரிஷி சார் லவர் இல்லைன்னு எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்? ஹாய் ரவுடி, வாடா வாடா வாடா. என்ன ரவுடி பேபி? என்ன பேபி கூப்பிட்டீங்களா? ஏண்டா உன் லவரை தனியா தவிக்க விட்டுட்டு எங்கடா போற? பேபி அவன் என் லவரே இல்ல பேபி. ஆமா ஆமா, நான் இவர் லவர் இல்ல. டேய், நாங்களும் கல்யாணம் பண்ற வரைக்கும் ஊரு முழுக்க இப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சோம். நிஜமா நான் இவரோட லவர் கிடையாது. என்னடா? நாங்க அம்பிட்டோம். வாமா, இருந்தாலும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. வா வா. அதுக்கு முன்னாடி என்ன நமக்கு கிடையாது, இது தாத்தா பாட்டிக்கு. நமக்கும் இப்படி தாத்தா கிட்ட கொடு. பேபி இந்தா பேபி. கொடு 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 கொடு. இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. ரொம்ப costly தாத்தா. 34 carat. சூப்பர் சூப்பர் சூப்பர். துர்கா துர்கா இப்ப ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? நீ விடல, நான் விட வைப்பேன். இமை போல் வாழ்ந்து இமயம் போல் வளர்ந்து என்றும் இணை பிரியாமல் வாழ்க வாழ்க வாழ்க. நல்லா எழுந்துருமா. பாட்டி, நீங்க கேக் கட் பண்ணி தாத்தா கூட்டணும். அதே மாதிரி தாத்தா நீங்களும் பாட்டி கூட்டி விடணும். டீல் ஓகே. அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாரும் கேக்க வெட்டி அவங்க லவ்வர்ஸ்க்கு மாறி மாறி ஊட்டணும். ஓகேவா? துர்கா, நீ ரெடியா? நான் இவரோட லவர் இல்ல. இவர் முதலாளி, நான் வேலைக்காரி, அவ்வளவுதான். என்ன இவ ஏன் இப்படி பண்றாரு? ஏண்டா ரவுடி பையா, பாட்டி உங்களுக்குள்ள அப்படி என்னதாண்டா பிரச்சனை? டேய், இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படித்தான்டா. கெஞ்சினா மிஞ்சுவாங்க, மிஞ்சினா கெஞ்சுவாங்க. நீ என்ன பண்ற? போய் சமாதானம் பண்ணி அவளை கூட்டிட்டு வாடா. போடா போடா. சரி தாத்தா. ரிஷி சார், நீங்க என்ன சொன்னாலும் நான் அங்க வரமாட்டேன். அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நம்மள லவ்வர்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்பவுமே நம்ம பிரச்சனை மட்டும் யோசிக்க கூடாது, அடுத்தவங்கள பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும். அப்படி நம்ம லவ்வர்ஸ் இல்லைனாலும் அவங்க சந்தோஷத்துக்காக ஜஸ்ட் கொஞ்சம் லவ்வர்ஸா நடிச்சாதான் என்ன உனக்கு? நீ ரொம்ப ஓவரா தான் பில்டப் கொடுக்குற. ஏதோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஆசை. முதல் முறை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போது இத்தனை பேர் கூடி நின்று யாரும் கொண்டாடி இருக்க மாட்டாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் அவங்க கல்யாண நாள மத்த லவர்ஸ் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த அந்த சந்தோஷத்துல அவங்க பேசுறாங்க. ஆனா நீ அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி பேச வந்திருக்க. அவங்க கேக் தானே ஊடி விட சொன்னாங்க, முத்தமா கொடுக்க சொன்னாங்க. முத்தம் சொன்னது கோவப்பட்டு பாரு, இது கரெக்டான கோவம். ஆனா கேக் ஊட்டி விடுன்னு சொன்னது கோவப்பட்டு பாரு, அது ரொம்பவே தப்பு. பாவம் பாட்டி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேன் ரிஷின்னு என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சந்தோஷமா இருந்தவங்கள சோகமாக்கிட்டல,
பாவம் இல்லையா துர்கா அது? நான் ஒரு முட்டாள் ரிஷி சார். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல. இப்பவே போய் நான் பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். பாட்டி ஆசைப்பட்ட மாதிரியே கேக் ஓட்டி விடு, அது போதும். நீ நான் ரிஷியா நினைச்சலாம் கேக் ஓட்ட வேணாம். ஓ மனசுக்கு பிடிச்ச யாராவது நினைச்சு ஊட்டி விடு. நானும் என் மனசுக்கு பிடிச்சவங்களை நினைச்சு கேக் ஓட்டி விடுறேன். கேக்கு காலி ஆயிடும், போலாம். என்னம்மா சமாதானம் ஆயிட்டியா? கொடு. வெட்டவா? ஜோடியா வெட்டுங்க. ஜோடியா வெட்டவா? ஜோடியா வெட்டவா? வெட்டுறோம் வெட்டுறோம். அந்த புடி 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 புடி. வா வா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி தாத்தா. எல்லாரும் இங்க வந்து கேக்க வெட்டி அவங்க ஜோடிக்கு மாறி மாறி ஊட்டுங்க. வாங்க 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 வாங்க. வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க. கேக்க சீக்கிரம் ஊட்டுப்பா. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். அடுத்து அடுத்து வாங்க வெட்டுப்பா. இப்படி வா இப்படி வா இப்படி வா. எங்க போற எங்க போற நீ? அடுத்து நீங்க 2 பேரும் தான் வெட்டணும் ஊட்டணும். வா 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 வா. ரிஷி ஏதாவது பண்ணி துர்காவை இம்ப்ரெஸ் பண்ண பாரு. பாவம் ரிஷி, அவனுக்கு கேக் கொஞ்சமா தான் கிடைக்க போகுது. ஏன்னா அவன் காதலோட அளவே அவ்வளவுதான். ஐயோ இவ்வளவு பெருசா? என்னம்மா இது? அவன் ஒரு வாய்க்கு கூட பத்தாதம்மா. ஊட்டி விடு துர்கா. ஐயோ பாவமா அவன். சரி ஊட்டி விடு. என்ன இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சு. என் லவரும் இருக்கானே தத்தி மாதிரி துர்கா கொடுத்து வச்சவ. இத்தனை பேர் முன்னாடியும் டிசைன் டிசைனா ரொமான்ஸ் பண்றானே, தனியா மட்டும் விட்டோம் துர்காவை ஒரு வழி பண்ணிடுவான். டேய் நீ விட்றா உன் ஆளுக்கு. தாத்தா சின்ன விடாத விடாத. அப்படிதான். ஏய் நீங்களா வேஸ்டடா. ரிஷிய பாரு எப்படி ரொமான்ஸ் பண்றான்னு. ஏய் வாங்கடா வாங்க. வேண்டாம். ஏய் நீ எந்த பார்ட்டியா இருந்தாலும் கேம் ஷோ இல்லாம முடிக்க முடியாது. அதான் இன்னைக்கு ட்ரெண்ட். கேம் ஷோவா? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பதேது? ரிஷி சார், நான் என்ன குற்றம் பண்ண? என் மேல உள்ள காதல மறைச்சு வச்சிருக்கிறதுக்கு பேர் என்ன? உங்க மேல மரியாதை மட்டும்தான் இருக்கு, காதல்லாம் இல்ல. சொல்லுங்க. சைலன்ஸ். காதலிக்கு பூ கொடுக்கிற கேம். ரொம்ப ஈஸியா இருக்கு ப்ரோ. கொஞ்சம் கஷ்டமான கேமா இருந்தா சொல்லுங்க. முதல்ல ரூல்ஸ் சொல்றேன்.
அதை கேட்டுட்டு முடிவு பண்ணு. ஓகே ப்ரோ. ரூல் நம்பர் 1, கண்ணை கட்டிட்டு தான் கேம் விளையாடணும். அந்த பக்கம் கேர்ள்ஸ் இருப்பாங்க, இந்த பக்கம் பாய்ஸ் இருப்பாங்க. அவங்கள கண்ணை கட்டிட்டு யார் அவங்க காதலிங்கிறத கண்டுபிடிச்சு இந்த ரோஸை கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டா நீங்க தான் வின்னர். சூப்பர் சூப்பர் சூப்பர். கண்ணை கட்டிட்டு விளையாடணுமா? கண்ணை முன்னாடியே தேடுவாங்க. இதுல கண்ணை கட்டி விட்டா எப்படி கண்டுபிடிப்பாங்க? கேம் விளையாடுற எல்லாருமே தோக்க தான் போறாங்க. ஐயோ, கண்டுபிடிக்கலாம் கலாச்சி விட்டுருவாங்களே, அப்புறம் சமாளிக்க முடியாது. கரெக்டா சொன்ன மச்சி. கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி தோத்துருவோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது போதும். கவலைப்படாத துர்கா, கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன். எப்படி சொல்லு? உன்னை நேர்ல பார்த்ததை விட உன் கூட கண்மூடி கனவுல தான் அதிகமா பேசி பழகி இருக்கேன். ரிஷி சார் ஏதாவது சீட்டிங் பண்ணுவாரு. நீ ஜாக்கிரதையா கவனி துர்கா. இந்த முறை ரிஷி சார் கண்டிப்பா தோக்கணும். ரிஷி, எல்லாரோட நேம் எழுதி பவுல்ல போடு. ஓகே, டன். அண்ணா, ரிஷி சார் கேம்னாலே சீட்டிங் பண்ணுவாரு. அதனால அவர் கண்ணை நல்லா கட்டி விடுங்க. கவலைப்படாதமா, மத்தவங்களுக்கு கண்ணை கட்டி சாதாரணமா சுத்தினா ரிஷிக்கு ஸ்பெஷலா சுத்தி விடுறேன். சும்மாடா. அப்புறம் வச்சு எழுதி 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 போடுறா. பாருங்க தாத்தா, இவனை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், போடு. போட்டாச்சு. பாய்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் அந்த பக்கம் போங்க. ஓகே ஓகே, எல்லாரும் ஷிஃப்ட் ஆகுங்க. என்ன தாத்தா, ரெடியா? ஐயா போரடிப்பா. ஒரு சீட் எடுங்க. வினோத். ஓ, சாட்டிங்க. சீக்கிரம் எடுத்து கட்டி விடுடா. வாங்க வாங்க. கட்டுறா மச்சான். முன்னாடி வா மச்சான். நல்லா டைட்டா கட்டு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த கேம்லாம் எப்படி பண்ணணும்னு எங்களுக்கே நல்லா தெரியும். உன் ஹெல்ப்லாம் இதுல வேண்டாம். உங்க காதலன் வரும்போது எந்த சிக்னலும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா 2 பேரும் கேம்ல இருந்து எலிமினேட் ஆயிடுவீங்க. ஸ்டார்ட். நல்லா சுத்தி விடு. போயிட்டீங்க. பேபி, இப்போ நீங்க போல கொடுறா. சரத். கரெக்டா கொடுத்துருவேன். அப்படியே 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 சுத்தி விடு, சுத்தி விடு, சுத்தி விடு. கம் ஆன், கம் ஆன். என் கண்ணை கட்டி விட்டா கூட என் லவரை என்னால கண்டுபிடிக்க முடியாது. அதேதான் அதேதான். மாட்டி கொடுக்க போறோம். என் பொண்டாட்டிக்கு பூ முடிச்சிட்டியா? ஓவர்ரா. ஹரி. சத்தியமா இந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஆழ்ந்த வருத்தங்கள் நீங்க இந்த கேம்ல தோக்குறதுக்கு. மச்சான் பாத்து கட்டுறா. கட்டிடலாம், கட்டிடலாம். ஏடா கட்டி பிடிக்கிறியா? கண்ணை கட்டுடா. இந்த முறை நீ எந்த சீட்டிங்கும் பண்ண முடியாது. முறையா நீ தோக்க போற பாரு. ஓ, நல்லா சுத்தி விடுறா மச்சான். நல்லா சுத்துங்க. கமாண்டா கமாண்டா.